ரகசிய ஓட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் 2026 சட்டமன்ற தேர்தல் பின்னடைவுக்கு பிறகு நாம் தமிழர் தம்பிகள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எண்ணம் தோன்றிருச்சு. அதை இப்போ சீமான் அவர்களும் நடைமுறைப்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனையில் இறங்கி இருக்கிறாரு. இது குறித்துதான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னதான் தமிழ் தேசிய கொள்கையையும் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை இந்த அளவு வளமாக்க முடியும் அப்படிங்கிற திட்டங்களையும் மக்கள் மத்தியில முன்வைத்து ஒரு தூய அரசியலை செய்தாலும் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு கவர்ச்சி அரசியல் தான் வேணுங்கிற ரேஞ்சில சினிமா நடிகரை முதல்வராக்கி தமிழ்நாட்டு மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கு கொடுத்திருந்தாங்க. திமுக மாதிரியான ஊழல் கட்சிகள் தோற்கிறது கூட ஏத்துக்க முடியும். ஆனா நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய 8.5% வாக்குல இருந்து 4% வாக்காக குறைந்தது அப்படிங்கறத நல்ல அரசியலை விரும்பக்கூடிய யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியல. அதன் காரணமாகவே கடந்த ஒரு மாத காலமாக தவா ஆட்சியில் நடக்கக்கூடிய அத்தனை அவலங்களையும் பார்த்து கண்ணீர் வடிப்பது மட்டும் இல்லாம ஒரு நல்ல தலைவரை இழந்துட்டோமே அப்படின்ட்டு தொடர்ந்து சீமானவர்கள் குறித்த பாசிட்டிவான விடயங்களையும் பலர் பேசிட்டு வர்றாங்க. அதுலயும் நாம் தமிழர் தம்பிகள் மற்றும் நாம் தமிழர் அனுதாபிகள் கடந்த ஒரு மாதமாகவே ஒரு விடயத்தை கோடிட்டு காட்டி எழுதிட்டும் பேசிட்டும் வர்றாங்க. அதுல ரொம்ப முக்கியமா நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணை மாதிரி சிறிய அளவுல அமைத்தால் என்ன, அப்படி ஒண்ணு அமைத்து அதை வெற்றிகரமாக நடத்தி காட்டுனா அது மக்கள் மத்தியில நிச்சயமாக ஒரு பேசு பொருளாகும். அதுவே நாம் தமிழர் கட்சி விரைவில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான ஒரு தூண்டுகோலாகவும் இருக்கும்ல அப்படிங்கிற ரேஞ்சில பலரும் இந்த கருத்தையே ஒருமித்த குரலா சொல்லிட்டு வந்தாங்க. அதுலயும் செல்வா மனோகர் அப்படிங்கிறவர் ஒருபடி மேல போய் அப்படி ஆரம்பித்தால் அதற்கு நான் 10,000 ரூபாய் நிதி அளிக்க கூட தயாரா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கோஷத்தையும் முன்வைத்திருக்கிறாரு. இதை பல்வேறு நாம் தமிழர் தம்பிகளும் ஆமோதித்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு எண்ணம் அப்படிங்கிறது சீமானவர்களுக்கும் உருவாகாம இல்லை. ஏன்னா கடந்த 2021 காலத்திலேயே இந்த மாதிரியான ஒரு ப்ரொபோசலை அப்போ நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளராக இருந்த ராஜவேல் நாகராஜன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமையிடம் கொண்டு சென்றார். ஆனா ஆட்சி அரியணையில இல்லாம இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை நம்மளால எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தயக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு அப்போது இருந்துச்சு. ஆனா இப்போ நாம் தமிழர் கட்சி இப்படி ஒண்ணு நம்ம செய்து சாத்தியப்படுத்தி காட்டிட்டா அது நிச்சயமாக ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இருக்கும். தேர்தல் அரசியல் களத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாங்கள் சொன்னதை அதுவும் தேர்தல் அறிக்கையில் உள்ளதை நடைமுறைப்படுத்தி காட்டிட்டாங்க. அதன் காரணமாக நாம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில வரும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஆலோசனை சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் முதல் நிலை நிர்வாகிகள் மத்தியில போயிட்டு இருப்பதாக சொல்லப்படுது. சோ இது தொடர்பாக சீமான் அவர்கள் விரைவில் ஒரு நல்ல முடிவையும் எடுக்கலாம் அப்படிங்கிறதும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை வட்டாரங்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. எது எப்படியோ நாம் தமிழர் கட்சி மாதிரியான ஒரு தூய அரசியல் சக்தி அப்படிங்கிறது எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கறதுதான் ஒட்டுமொத்த உலக தமிழர்களுடைய எண்ணமா இருக்கு. அதுக்கு அவர்கள் என்ன மாதிரியான ஒரு முயற்சி எடுத்தாலும் உலக தமிழர்கள் பெருவாரியாக உதவுவார்கள் அப்படிங்கிறதையும் மாற்றுக்கிறதுல. நன்றி, வணக்கம்.